பார்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இதுதான், பார்ட்ஸ். ஒரிஜினலாக நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. கான்ஸ்டியூஷனில் ஃபர்ஸ்ட் பேஜே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள் அப்படின்றது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கவர்மெண்ட் எப்படி இருக்கும், பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் த கவர்மெண்ட் என்ன, டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் என்ன, ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி அந்த சாராம்சங்கள்லாம் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அப்படின்றது. ஓகே, ஒரு நாட்டை எப்படி கவர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுப்ரீம் லீகல் டாக்குமெண்ட் தான் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த கான்ஸ்டியூஷனில் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபேஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள் அப்படின்றது தான் நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக ஆர்டிகல்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆர்டிகல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸாக வந்து கிளப் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா, ஸோ வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணும்போது, அதாவது ஜனவரி 26, 1950 ஒரிஜினலாக நம்ம கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 22 பார்ட் இருந்துச்சு, 22 பார்ட்ஸ் இருந்துச்சு. ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷன் ஜனவரி 26, 1950 வந்து பார்த்தீங்கன்னா அமலுக்கு வந்துச்சு. நவம்பர் 26, 1949 தான் அடாப்ட் பண்ணாங்க. ஜனவரி 26, 1950 வந்து பார்த்தீங்கன்னா கேம் இன்டு ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இதான் நம்ம ரிபப்ளிக் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஒரிஜினலாக இது நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 22 பார்ட். ஓகே, ஒரிஜினலி ஓகே கான்ஸ்டியூஷன் அமலுக்கு வரும்போது 22 பார்ட், 395 ஆர்டிகிள்ஸ், 8 ஷெட்யூல்ஸ் அண்ட் ப்ரியாம்பிள். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் இருந்துச்சு. ஓகேவா, ஸோ இதில் நான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த பார்ட்ஸ் தான். ஓகேவா, ஓகே, ஒரிஜினலாக அடாப்ட் பண்ணும்போது 22 பார்ட் இருந்துச்சு. கரண்ட்டாக இப்போ கரண்ட்லி வந்து இப்போ எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 25 பார்ட்ஸ் இருக்கு. ஓகே, 25 பார்ட்ஸ் இருக்கு. அண்ட் ஆர்டிகிள் வந்து பாத்தீங்கன்னா மோர் தேன் 400க்கு மேல போயிடுச்சு, 400 மேல போயிடுச்சு. ஷெட்யூல் வந்து 12 ஷெட்யூல்ஸ் இருக்கு. ஓகேவா, பிரியாம்பிள் ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கு. ஒரே ஒரு டைம் மட்டும் அமெண்ட் பண்ணியிருப்போம், 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மட்டும் பிரியாம்பிள்ல ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் மட்டும் பண்ணியிருப்போம். ஓகேவா, பிரியாம்பிள்ல. மற்றபடி சேம் கான்ஸ்டியூஷன் அப்போ என்ன பிரியாம்பிள் இருந்துச்சோ அதே தான். ஒரே ஒரு சேஞ்சஸ் என்னன்னா, இந்த பிரியாம்பிள ஒன்ஸ் மட்டும் அமெண்ட் பண்ணியிருப்போம், ஒன்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட்ல பிரியாம்பிள அமெண்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அதில் தான் நமக்கு தெரியும் சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி. இந்த ஒரு புதுசாக இந்த ஒரு 3 வேர்டு மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த 42nd அமெண்ட்மெண்ட்ல பிரியாம்பிள்ல. மற்றபடி சேம். ஓகேவா, 22 பார்ட் வந்து ஒரிஜினலாக இருந்துச்சு, இப்போ வந்து 25 பார்ட்ஸாக இருக்குது. அண்ட் 395 ஆர்டிகல்ஸ்ன்றது மோர் தேன் 400 ஆர்டிகல்ஸாக இருக்குது. ஓகே, 8 ஷெட்யூல்ன்றது இப்போ 12 ஷெட்யூல்ஸ், புதுசாக ஒரு 4 ஷெட்யூல் ஆட் பண்ணியிருக்காங்க. பிரியாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். என்ன ஒரே ஒரு எக்ஸெப்ஷன்னா 42nd அமெண்ட்மெண்ட்ல வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் அமெண்ட் பண்ணியிருக்காங்க, சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டின்ற வேர்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்ட்ஸ் தான் இல்லையா. ஸோ இந்த பார்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ஒரு 25 பார்ட் பார்ப்போம், கரண்ட்லி 25 தானே பார்த்தோம். ஸோ 25 பார்ட்டை நீங்கள் பார்க்கும்போது, ஸோ ஒரு கான்ஸ்டியூஷனில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, எந்தெந்த ஏரியாவை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஓகேவா, சரி, ஓகே பார்க்கலாம். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1. பார்ட் 1 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் அட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்றது தான் பார்ட் 1. ஓகேவா, யூனியன் அட் இட்ஸ் டெரிட்டரி ஆர்டிகிள் 1 to 4 வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து பார்த்துருப்போம், வரிசையாக பார்ப்போம், யூனியன் அட் இட்ஸ் டெரிட்டரின்ற டாபிக் பார்ப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வந்து யூனியன் அட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்றது இருக்கும். அது வந்து ஆர்டிகல் 1 to 4 கிளப் பண்ணது தான் இந்த பார்ட் 1 அப்படின்றது. ஓகேவா, ஸோ யூனியன் அட் இட்ஸ் டெரிட்டரினா என்னன்னு உங்களுக்கு தெரியும். யூனியன் அட் இட்ஸ் டெரிட்டரியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நேம் ஆஃப் கண்ட்ரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அதோட டெரிட்டரின்னு பார்க்கும்போது ஸ்டேட்டோட டெரிட்டரி, யூனியன் டெரிட்டரியோட டெரிட்டரி அண்ட் டெரிட்டரி தட் கேன் பி அக்வைர்ட் இன் த ஃபியூச்சர் டைமில் இந்தியாக்குள்ளே சேர்க்கக்கூடிய டெரிட்டரி, அது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் வந்து யூனியன் அட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்றது. ஓகேவா, ஆர்டிகல் 1 to 4. சிட்டிசன்ஷிப் அப்படின்றது செகண்ட் பார்ட் வந்து சிட்டிசன்ஷிப். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டோட டெரிட்டரியை சொல்றோம், அதுக்கப்புறம் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பத்தி சொல்றோம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்றது நாட்டோட பேரு அண்ட் அதோட எல்லைகளை வந்து வரையறுக்கிறோம் பார்ட் 1ல. பார்ட் 2ல என்ன சொல்றோம், அந்த எல்லைக்குள்ளார இருக்கக்கூடிய மக்களை பத்தி சொல்றதா வந்து பார்ட் 2 சிட்டிசன்ஷிப். ஓகே, ஸோ இது வந்து என்ன ஆர்டிகல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 5 to 11. ஓகேவா,
ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே. ஸோ மக்கள் டெரிட்டரியை டிஃபைன் பண்ணியாச்சு, உள்ள இருக்கக்கூடிய மக்களை வந்து சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரைட், ஓகேவா, ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா. ஸோ அடுத்து பார்ட் 4 அப்படின்றது டிபிஎஸ்பி. டிபிஎஸ்பி அப்படின்னா என்னன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகேவா. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்றது தான் டிபிஎஸ்பி. ஸோ இது வந்து ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 36 to 51. ஓகே. ஆர்டிகல் 36 to 51 தான் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி அப்படின்றது. ஓகே. ஓகே. ஸோ பார்ட் 4A அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டிபிஎஸ்பி நான் சொல்றேன். டிபிஎஸ்பி அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை, ஸ்டேட் வந்து ஒரு லாவை எனாக்ட் பண்ணும்போது இதை வந்து பேசிஸாக வச்சு எனாக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ஓகே, இது டிபிஎஸ்பி பார்க்கும்போது நம்ம டீடைலாக பார்க்கலாம். ஓகே. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு எந்த டைரக்ஷனில் அவங்க வந்து செயல்படணும் அப்படின்றதுக்கான ஒரு வழிமுறை கோட்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்றது. ஓகேவா. ஸோ அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 51A வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது மொத்தம் 11 டியூட்டிஸ் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 51A சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஓகே. ஸோ 4A அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து 1 2 3 கான்ஸ்டியூஷனில் வந்து நம்பர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து லேட்டராக அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணதுனால 4A அப்படின்னு ஒரு லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி 4Aன்றது இடையில சொருக்கப்பட்டது. ஓகேவா. ஸோ இது வந்து என்ன அமெண்ட்மெண்ட் ஓகேவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல தான் இந்த பார்ட் 4A அப்படின்றத ஆட் பண்ணாங்க. நம்ம இனிஷியலாவே பார்த்தோம், ஒரிஜினலா கான்ஸ்டியூஷன் ஜனவரி 26 1950 அப்போ 22 பார்ட் இருந்துச்சு. இப்போ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா 25 பார்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 4A அப்படின்றது ஆட் பண்ணது. ஓகே. ஸோ ஆர்டிகல் 51A. ஸோ யூனியன் கவர்மெண்ட்டை பத்தி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 5ல இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது வரைக்கும் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகே. ஸோ 5 வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. யூனியன் கவர்மெண்ட்டை பற்றி சொல்றது. ஓகே. இது ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 52லேருந்து 151 வரைக்கும் இருக்கிறதா வந்து யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ யூனியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியாச்சு. அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட். அடுத்து ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 152 to 237 வரைக்கும் சொல்றதா ஸ்டேட்ஸ். ஓகே. ஆர்டிகல் 152லேருந்து 237 வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்தது இந்த 7 அப்படின்றது நம்ம பார்த்தோம். 7ன்றதை ரிப்பீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா. ஸோ இது ஓகே. ஸோ இது எப்படி ரிப்பீல் பண்ணாங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷனில் ஏதோ ஒன்று ஆட் பண்ணணும்னாலோ இல்லை ரிப்பீல் பண்ணணும்னாலோ இல்லை ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னாலோ ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஆட் பண்ணதுக்கு 42nd அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இப்போ ரிப்பீல் பண்ணணும், ஒரு கான்ஸ்டியூஷன்லேருந்து ஒரு ப்ரொவிஷனை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் அது பண்றது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல தான் பண்ண முடியும். ஸோ இது வந்து எந்த அமெண்ட்மெண்ட்ல ரிப்பீல் பண்ணாங்கன்னா 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷன் பார்ட் 7 அப்படின்ற ப்ரொவிஷனை வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்தது யூனியன் டெரிட்டரி. யூனியன் பார்த்துட்டோம், ஸ்டேட் பார்த்துட்டோம், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அப்புறம் யூனியன் டெரிட்டரின்னு ஒரு இது இருக்குல்ல. ஓகே. ஸோ யூனியன் டெரிட்டரின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 239லேருந்து 242 வரைக்கும் இருக்கிறதா யூனியன் டெரிட்டரி அப்படின்றது. ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 9 வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 9 அப்படியே மிரர் பண்ணால் என்ன வருது, P வருதா. ஸோ பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. 9 பார்ட் 9 தானே. ஸோ 9 வந்து அப்படியே மிரர் பண்ணீங்கன்னா P வரும். ஓகே. ஸோ அப்போ பார்ட் 9 அப்படின்றது பஞ்சாயத் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டிகிள் இது எதில் ஸ்டார்ட் ஆகும்னா 243லேருந்து 243O வரைக்கும் ஓகேவா லெட்டர் இது கொடுத்துருப்பாங்க. ஓகே. 243லேருந்து 243O வரைக்கும். ஓகே. 2430 கிடையாது, லெட்டர் O. ஓகே. இட் இஸ் லெட்டர் O. ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்தது முனிசிபாலிட்டி. பஞ்சாயத்துக்கு அப்புறம் முனிசிபாலிட்டி வருது. முனிசிபாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 243 Pலேருந்து 243 ZH வரைக்கும் வரும். ஓகேவா. ஓகே. 243 ZG வரைக்கும் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். ஷெட்யூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் கிடையாது. பார்ட் 9A அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 9Bன்றது இருக்கும். பார்ட் 9B மிஸ் பண்ணிட்டோம். ஸோ பார்ட் 9க்கு அப்புறம் 9A அப்புறம் 9Bன்றது எழுதிக்கோங்க. ஸோ 9Bன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டி.
கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 243 ZHலேருந்து ZT வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 9B கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது. ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள். ஸோ இதோட ஆர்டிகிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 244லேருந்து 244A. ஓகேவா? ஸோ பார்ட் 9ன்றது 243லேருந்து 243O, பார்ட் 9Bன்றது முனிசிபாலிட்டி, 243Pலேருந்து 243ZG வரைக்கும் இது வந்து ZG. ஓகே, 243ZG. பார்ட் 9B வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், 243ZHலேருந்து ZT வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஷெட்யூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 244லேருந்து 244A. ஓகே. ஸோ அப்புறம் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸை பற்றி. ஓகே, இது வந்து 11. யூனியன் வந்து நம்ம பார்த்தோம், யூனியன் அப்படின்றது வந்து பார்ட் 5 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே பாருங்க. ஸோ யூனியன் அப்படின்றது வந்து பார்ட் 5ஆ, ஸ்டேட் அப்படின்றது என்னது பார்ட் 6ஆ. ஓகே. ஸோ யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்குமான ரிலேஷன் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் அண்ட் ஸ்டேட்டுக்கான ரிலேஷன் சொல்றது 5 + 6 என்ன 11 தானே. ஸோ அதான் பார்ட் 11 அப்படின்றது யூனியன் அண்ட் ஸ்டேட்டுக்கான ரிலேஷனை சொல்றது வந்து பார்ட் 11 அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். 5 + 6 வந்து 11. ஸோ 5ன்றது யூனியன், 6ன்றது ஸ்டேட்டு. ஸோ இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷனை சொல்றது வந்து பார்ட் 11 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ பார்ட் 12 அப்படின்றது வந்து ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட் அண்ட் சூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, பார்ட் 12 அப்படின்றது. ஸோ ஓகே, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபினான்ஸாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், நமக்கு ஒன்று இருந்துச்சுன்னா அதை 2 ஆக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுவோம். ஓகே, ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை 2 ஆக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுவோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 12 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். 1 2 ஆக்குறோம். ஸோ பார்ட் 12 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட் அண்ட் சூட்ஸ். ஓகே. ஸோ இதோட ஆர்டிகிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் இது பார்த்தோம், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பார்த்தோம். அடுத்தது ஆர்டிகிள் 244A அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 245லேருந்து 263 வரும். இது வந்து ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். ஓகேவா? 245லேருந்து 263 தான் ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 264 ஆர்டிகிள் 264லேருந்து 300A வரைக்கும் இருக்கிறது தான் ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட் அண்ட் சூட்ஸ் அப்படின்றது. ஓகே, 264லேருந்து 300A வரைக்கும் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இது வந்து நம்ம சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் ஒரு டாபிக் பார்ப்போம். அப்போ வந்து இது நீங்கள் டேரெக்டாக ஞாபகம் வச்சு தான் ஆகணும். 245லேருந்து 263 வரைக்கும் ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்றது. ஓகே. ஸோ அடுத்தது ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட் அண்ட் சூட்ஸ்ன்றது 264லேருந்து 300A. ஸோ அடுத்தது ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் அண்ட் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு வரும்போது இது என்ன வரும்னா ஆர்டிகிள் 301லேருந்து 307 வரைக்கும் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஆர்டிகிள் நம்பர். ஓகே. ஸோ பார்ட் 13 அப்படின்றது ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் அப்படின்னு சொல்லி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஓரளவுக்கு மற்றது எல்லாமே ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த 1 2 3 4 வரைக்கும் ஞாபகம் இருக்கும். 4 5 6 எல்லாமும் ஞாபகம் இருக்கும். யூனியன், ஸ்டேட்டு, யூனியன் டெரிட்டரி, அதானே நம்ம ஸ்ட்ரக்சரு. யூனியன், ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி. ஓகே. அப்புறம் 9க்கு தான் சொன்னேன் மிரர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ பஞ்சாயத்து வந்துச்சுன்னா முனிசிபாலிட்டி வரும். அப்புறம் 10ன்றது வந்து ஷெட்யூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். ஓகே. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 11 வந்து பார்த்தீங்கன்னா 5 + 6ன்னு சொன்னோம். 12 வந்து 1 2 ஆக்குறோம், ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் வரும். 13 வந்து இது தனியாக நீங்கள் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஓகே, ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13க்கு அப்புறம் 14 பார்ட் 14 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகே. ஸோ 14 அப்படின்றது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 308லேருந்து 323 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பற்றி. ஓகே, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக இருக்கட்டும், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக இருக்கட்டும், அதோட ஃபங்க்ஷன்ஸு அது எல்லாத்தையும் பற்றி சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க சிவில் சர்வன்ஸ்க்கான ப்ரொடெக்ஷன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட நியூஸில் வந்துச்சு. 311 அப்படின்றது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியோட ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கக்கூடியதான் அந்த 311 ஆர்டிகல். ஓகே, சரி. ஓகே. ஸோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்றது 308லேருந்து 323. ஓகே. ஸோ அடுத்து பார்ட் 14A. ஸோ அகைன் நீங்கள் வந்து ஏன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ பார்ட் 14A. ஓகே, இங்கேயே சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது பாருங்க, பார்ட் 9A அப்படின்றது நடுவில் ஆட் பண்ணதா? ஸோ இது எந்த அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74th அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. 74th அமெண்ட்மெண்ட். ஓகேவா? 74th அமெண்ட்மெண்ட் 1973. ஓகே. ஸோ 1993 74th அமெண்ட்மெண்ட்டில்
ஆட் பண்ணது தான் இந்த 9A அப்படின்றது. ஸோ 9B அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஆட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 97th அமெண்ட்மெண்ட் 2001ல் வந்து ஆட் பண்ணது தான் இந்த 9B அப்படின்றது. ஓகே, ஸோ நான் லாஸ்ட்டாக வேணால் இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் என்னென்னலாம் அமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறேன். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 14A. பார்ட் 14Aவும் வந்து பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் 1976ல் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஓகே ஸோ ட்ரிபியூனல்ஸ் அப்படின்றது வந்து ஆர்டிகிள் 323லேருந்து 323A அண்ட் 323B. ஓகே 323A 323B தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபியூனல்ஸ் அப்படின்றது. ஓகே 323Aன்றது சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் கேட்னு சொல்லுவாங்க. ஓகே 323B அப்படின்றது அதர் ட்ரிபியூனல்ஸ்னு சொல்லுவாங்க. சரி ஓகே எலெக்ஷன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 324லேருந்து 329A வரைக்கும் வர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே 324லேருந்து 329A எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டிகிள் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்குல்ல. ஸோ அது ஆர்டிகிள் வந்து 324. ஓகே ஸோ 324லேருந்து 329A வரைக்கும். ஓகேவா. ஸோ அடுத்தது 330லேருந்து 342 வரைக்கும் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் லீடிங் டு சர்டன் கேசஸ் இருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஓகே ஸோ இதையும் அப்படியே சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 எலெக்ஷன் கமிஷன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 17 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் 17. ஓகே 17ன்றது அஃபிஷியல் லாங்குவேஜ். அதே 1+7 போட்டிங்கன்னா 8. ஸோ 8th ஷெடியூலும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் தான். ஷெடியூலில் 8 வரும். ஓகேவா ஷெடியூலில் 8th ஷெடியூல் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் வரும். ஓகே அதே பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 17னா 1+7 அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. ஓகே ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இன்னொன்று ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 343லேருந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 343 to 351 வரைக்கும் இருக்கிறது தான். ஓகேவா. ஓகே ஸோ ஆர்டிகல் 343லேருந்து 351 வரைக்கும். ஓகே இது ஒன்று ஞாபகம் வச்சுட்டா கூட போதும். அடுத்து நமக்கு தெரியும் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னாலே இதில் ஆரம்பிக்கும். 352லேருந்து 360 வரைக்கும் இருக்கிறது தான் எமர்ஜென்சி ப்ரொவிஷன். ஓகே 18th பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 352 to 360. ஸோ இப்போ இங்கே 352ல் ஆரம்பிக்குதுன்னா இங்கே 351ல் தானே முடியணும். ஸோ அப்படி கூட நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் வச்சுக்கலாம். ஓகேவா படிக்கும் போது. ஓகே பார்ட் 18 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன். 18 இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 18 தான் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 அப்படின்றது 18. ஸோ நடுவில் 0 போட்டுக்கோங்க. 108னாலே நம்ம எப்போ கூப்பிடுவோம் ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சி எப்போ தானே கூப்பிடுவோம். ஸோ அப்போ 108 அப்படின்ற நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 108 18 எமர்ஜென்சி ப்ரொவிஷன். 17க்கு என்ன சொன்னேன் 8th ஷெடியூல் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ 1+7 ஈக்குவல் டு தான் 8. அதனால 17th பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே ஸோ 19 வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்சலேனியஸ். ஓகே 19 வந்து மிஸ்சலேனியஸ்னு வரும். ஓகே ஸோ அடுத்து அமெண்ட்மெண்ட். ஸோ அமெண்ட்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு ஆர்டிகல் பாருங்க 352லேருந்து 360. ஓகே அப்போ 361லேருந்து 367 வரைக்கும் இருக்கும். ஓகே ஸோ இது நமக்கு தெரிஞ்சிட்டாலே அதுக்கப்புறம் இந்த மிஸ்சலேனியஸ்க்கு அப்புறம் 20 வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்னு தெரியும். 20 வந்து அமெண்ட்மெண்ட். ஓகே 20th பார்ட் வந்து அமெண்ட்மெண்ட். ஓகே ஸோ அமெண்ட்மெண்ட்ன்றது ஆர்டிகல் 368 நம்ம படிச்சிருப்போம். ரொம்ப ஃபேமஸான ஆர்டிகல். ஆர்டிகல் 368 மூலமாக தான் எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் பண்ண முடியும். ஸோ அப்போ 360ல் முடியுது, இங்கே 368 ஆரம்பிக்குதுன்னா 361லேருந்து 367 தான் இந்த மிஸ்சலேனியஸ் அப்படின்றது. ஓகேவா. ஓகே ஸோ 20 வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட். இது பார்த்துட்டோம். பார்ட் 20 வந்து அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 368. ஓகே ஓகே அதுதான் இங்கே இருக்குது. பார்ட் 20 வந்து அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 368. ஓகேவா. ஓகே அடுத்து பார்ட் 21. பார்ட் 21 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆர்டிகிள் 369லேருந்து 393 வரைக்கும் இருக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 393 to 395. ஸோ இப்போ வருதா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே எழுதியிருப்போம். ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணும்போது 8 ஷெடியூல் 22 பார்ட் 395 ஆர்டிகல் 395 ஆர்டிகல்ஸ் சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இங்கே பாருங்கள் 395ல் தான் முடியுது. 395 ஆர்டிகல்ஸ். ஓகே ஓகே ஸோ இதுதான் முக்கியமானது பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸி. இது வந்து நம்ம இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த பார்ட்டை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். பார்ட் 20 அமெண்ட்மெண்ட்ன்றது ஆர்டிகல் 368ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 14 அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அப்புறம் 14A அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபியூனல்ஸ். ஓகேவா. ஓகே ஸோ 14Aன்றது ட்ரிபியூனல்ஸ் அப்படின்றது ஞாபகம் இருக்கணும். அண்ட் 15 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ். 16 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு சர்டன் கேசஸ். ஸோ இது கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. 14 எலெக்ஷன்ஸ் 14A வந்து ட்ரிபியூனல்ஸ் 15 எலெக்ஷன்ஸ்
ஓகே 14 வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், 14A ட்ரிபியூனல்ஸ், 15 வந்து எலெக்ஷன்ஸ், அப்புறம் 17ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ். இதுக்கும் ஷார்ட்கட் சொன்னோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அப்புறம் லாஸ்ட்டாக வந்து அமெண்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 9 வந்து மிரர் பண்ணால் பி மாதிரி இருக்குது. ஸோ பஞ்சாயத்துக்கு அப்புறம் முனிசிபாலிட்டி வரும் அப்படிங்க வச்சுக்கோங்க. இது வந்து 11 வந்து 5+6 வந்து 11 அப்படின்னு சொல்லி சொன்னேன். 5 யூனியன் 6 ஸ்டேட்டு. ஸோ அப்புறம் 11 அப்படிங்கும் போது ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஓகேவா? ஓகே, ஃபினான்ஸ் அப்படிங்க பார்க்கும்போது 1 வந்து 2 தான் ஃபினான்ஸ். ஓகே, ஸோ அப்போ பார்ட் 12 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ப்ராப்பர்ட்டிலாம் வரும். ஓகேவா? ஓகே, ஸோ இதான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.